ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வார் மிஷன் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஆர்மியோட ஒரு கான்வா, அதாவது இந்த டேங்க் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு டீம் போயிருக்கும் வார்க்காக. போகும்போது பார்த்திங்கன்னா அந்த டேங்க் வந்து பிரேக் டவுன் ஆகி அங்கே நின்று போயிருக்கும். ஸோ அந்த டீமை காப்பாற்றுறதுக்கும் அந்த டேங்கை சரிப்படுத்தி கொண்டு வர்றதுக்கும் நம்ம ஹீரோவும் அவருடைய டீமும் போகிறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போனதுக்கப்புறம் தெரிய வருது, அந்த கான்வாக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட பாசமான தம்பி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ உயிரை வச்சுருக்காரு அவருடைய தம்பி மேலே. அவருடைய தம்பியும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோல்ஜர் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆடியன்ஸ்க்கு காமிக்கிறாங்க என்னென்னா, அந்த டேங்க்குள்ளே நான் அவருடைய பாசமான தம்பி இருக்கார். ஏன்னா அந்தளவுக்கு பாண்டிங் வந்து 2 பேருக்குள்ள அந்த இருக்குது. ஸோ உயிரே வச்சுருக்காரு நம்ம ஹீரோ அவருடைய தம்பிக்கு மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சரி ஓகே எல்லாம் சரிப்படுத்திட்டு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா அந்த தாலிபான் தீவிரவாதிகள் பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சிட்றானுங்க. ஸோ மொத்தமாக நுழைஞ்சி எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிடுறானுங்க, எல்லாரையும் சுட்டு தள்ளியும் முடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை தவிர எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ இவருமே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து காயப்பட்டுறாரு, ரொம்ப அடிபட்டுருது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைமையில பார்த்திங்க அப்படின்னா, அவருடைய இறந்து போன தன்னுடைய தம்பியோட டெட் பாடியை வந்து எப்படியாச்சும் பேக் டு பேஸ், அந்த யூஎஸ் ஆர்மியோட பேஸுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. ஸோ அவருடைய தோளில் தூக்கி போட்டுட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட போய் நெருங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அவரால் முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கண்முழிச்சு பார்க்குறாரு. பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ எல்லோரும் சேர்ந்து அவரை காப்பாற்றிடுறாங்க. ஸோ காப்பாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என்ன ஆச்சு என்னமாதிரி பார்க்கும்போது எல்லாருமே என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ சூப்பர் சார், நீங்கள் உங்களை மாதிரி சோல்ஜர் யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி ஒரு ஆர்மி மேன் யாருமே இருக்க மாட்டாங்க, யூஎஸ் ஆர்மிக்கு கிடச்ச நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலையும் கூட உங்களுடைய தம்பியோட உடலை கொண்டு வந்து எப்படியாச்சும் வந்து பேஸில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கீங்களே, ஸோ வேறு லெவல் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சில்வர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டுமே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ஸோ கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னது அவார்டா, நீங்கள் வேறடா, ஏன்டா என்னுடைய நான் அவ்வளோ பாசமாக பார்த்துட்டேன், என் தம்பி உயிருக்கு உயிராக பார்த்துக்கிட்டேன், என் தம்பியை செத்து போயிட்டான்னு நான் கவலையில் இருக்கேன், இப்போ போய் அவார்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பில் இருக்கும்போது அவருடைய தம்பி என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, யூஎஸ் ஆர்மியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ராஸ்ப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க போல். இந்த ராஸ்ப் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமில் எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து கலந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். அவர் மிகப்பெரிய சோல்ஜர், மிகப்பெரிய ரேஞ்சர் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போயிடலாம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அந்த ஆர்மியிலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ராஸ்ப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோட தம்பியும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோட தம்பிக்கு ரொம்ப ஆர்வம் அதில், அந்த மாதிரி நம்ம மாறணும் நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆரம்பத்துலேருந்தே, அண்ணே எப்படியாச்சும் நம்ம வந்து அதில் கலந்து நம்ம வந்து ஒரு கெத்து அப்படின்னு காமிச்சிடணுண்ணே, ஸோ நம்ம வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காமிச்சிடணும், எப்படியாச்சும் இந்த ப்ரோக்ராமில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக அவருடைய தம்பி இறந்து போனதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ப்ரோக்ராமில் நம்ம கலந்துக்கணும், நம்ம தம்பிக்காக நம்ம கண்டிப்பாக அதில் ப்ரோக்ராமில் கலந்துட்டு நம்ம அதில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்படுது, ஒரு மிகப்பெரிய மிஷன் ஒன்று கொடுக்கப்படுது. ஸோ இத்தனை ரவுண்ட்ஸை நீ கிளியர் பண்ணிவிட்டேன், இந்த ஒரு ரவுண்டை கிளியர் பண்ணால் மட்டும்தான் உன்னால் அந்த ராஸ்ப் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமில் ஒரு ரேஞ்சராக ஒரு சோல்ஜராக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறதா இந்த வார் மிஷன் அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி, கிராஃபிக்ஸு, சிஜி, எஸ்எஃப்எக்ஸு என்ன இருக்கோ எல்லாமே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே பூந்து விளையாடிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு குறையும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது தோணாது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு படம் கண்டிப்பாக ஞாபகம் வரும். 1987 நம்ம அர்னால்ட் நடிப்பில் வெளிவந்த பிரிடேட்டர் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ அந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டிஸ், க்ளோஸ் டு தட் அப்படின்னு தான் சொல்லணும். 2 கதையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பிரிடேட்டர்கிட்டேருந்து நம்ம அர்னால்டு எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரோபாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரோபாட் கிட்டேருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த 2 படத்தோட கதையும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும்.
ஸோ விஷுவலாக தெறிக்க விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.